ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதுக்கப்புறம் பல நடிகைகளும் முன் வந்து எனக்கு இவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கட்ஸோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் சர்ச்சைக்குள்ளான ஒரு நடிகர் தான் பார்த்தீங்க அப்படின்னா எடவேலு பாபு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகையை தவறாக வீட்டுக்கு அழைச்சி அவங்கள்ட்ட தவறாகவே நடந்துக்க முயற்சி பண்ணார் அப்படின்னா அந்த நடிகையும் ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நடிகரோட பார்த்தீங்க அப்படின்னா பல நாட்களுக்கு முன்பு நம்ம குக் வித் கோமாளி ஷாலின் ஷோயா இருக்காங்களே அவங்க டிக்டாக் வீடியோ பண்ணியிருக்காங்க. அதை இப்போ ஒரு சேனல் ட்ரெண்ட் பண்ணி பாலியல் சர்ச்சைக்கு உள்ளான நடிகருடன் ஷாலின் ஷோயா வீடியோ அப்படின்ற மாதிரி கேப்ஷனோட போட்டிருந்தாங்க. இதை பார்த்த ஷாலின் ஷோயா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்பவே மனம் உடைந்து பேசியிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை பற்றி என்ன பேசுறது அப்படின்னே எனக்கு தெரியலை. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் டிக்டாக் வீடியோவுக்காக எடுத்தது. அது ரொம்பவே அந்த நேரத்தில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அந்த படம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்ததுனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு அவரோட ஒரு டிக்டாக் பண்ணினேன். ஸோ அதை இந்த மாதிரி தவறுதலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போட்டிருக்கீங்க. ஸோ எடிட் பண்ணி இப்போ இதை ட்ரெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா ரொம்பவே தப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெயரில்லாத கொலைகாரர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான வில்லன்கள். அவங்கள நான் ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் இன்னமும் நிறுத்தாமல் பல பேர் ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருந்ததுனால ஸோ அதை பார்த்து நம்ம ஷாலின் ஷோயா இருக்காங்க இல்லையா, அவங்க திருப்பி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது நியாயமாக இருக்கா? ஒருத்தவங்களோட லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ணுறீங்களே, இது எவ்வளவோ நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ ஒருத்தவங்களோட லைஃப்பை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இதை எதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாங்குக்கும் அவரோட நேமுக்கும் ஒரு சம்மந்தம் இருந்ததுனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு ஒரு ஜாலியாக நான் இதை எடுத்தது. இப்போ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் அம்மா மெம்பர் கூட கிடையாது. அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு என்ன அப்படின்னா பேசியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்த ஒரு அவங்களோட ஃபேன் என்ன அப்படின்னா 20 ஷாலின் ஷோயா அப்படின்னு சொன்னப்போ எகெயின் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா சூசைட் அட்டன் பண்ணலான்னு தான் தோணுது. ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில, ஐ ஃபீல் ஸோ பேட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட காதலனான நம்ம டிடிஎஃப் வாசன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்களுக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை. அவங்க ஒரு படத்தில் வேற கமிட் ஆகியிருக்காங்க. அவங்களோட பேரை கெடுக்கணுன்ற மாதிரி இப்படி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அவரும் ஆவேசத்தோடு பேசியிருந்தார். ஸோ எதாவது நியூஸ் சேனலில் எப்படி பரப்பணும் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.